பரணி பார்க் கல்வி குழுமத்தினுடைய நிறுவன அரங்காவலர் ஆர் சாமியப்பர் அவர்களுடைய நினைவாக 12வது ஆண்டாக பரணி அறிவியல் திருவிழா சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. குழந்தைகள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் அறிவியல் விழிப்புணர்வு, அறிவியல் தத்துவங்களை புரிந்து கொள்ளுதல், சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அறிவியல் மூலமாக மாணவர்கள் தீர்வு காண முயற்சித்தல் ஆகிய கருத்துக்களினுடைய அடிப்படையில் இந்த பரணி அறிவியல் திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு முதல் நாள் நிகழ்வாக தேசிய குழந்தைகள் அறிவியல் மாநாட்டில் மத்திய அரசினுடைய ஒரு கனவு திட்டமான தேசிய குழந்தைகள் அறிவியல் மாநாட்டில் பரணி பார்க் பள்ளி குழந்தைகள் மொத்தம் 1280 ஆய்வறிக்கைகளை சமர்ப்பித்தார்கள். சமுதாயத்தில் உள்ள பல்வேறு பிரச்சனைகளுக்கு தங்களுடைய ஆய்வின் மூலமாக தீர்வு காணுவதற்காக அவர்கள் ஆய்வறிக்கைகளை சமர்ப்பித்து அகில இந்திய அளவில் அதிகமான ஆய்வுகளை சமர்ப்பித்த கல்வி குழுமம் என்ற பெயரினை பெற்றிருக்கிறார்கள். தொடர்ந்து சர் சி வி ராமன் அவர்களுடைய பிறந்த தினத்தில் 3D தொழில்நுட்பம் குறித்த கருத்தரங்கம் நடைபெற்றது. சர்வதேச அறிவியல் தினம் கொண்டாடப்பட்டது. தேசிய கல்வி தினம் கொண்டாடப்பட்டது. மற்றும் பறவைகள் குறித்து ஆராய்ச்சி செய்த சலீம் அலி அவர்களுடைய தினத்திலே பறவையியல் கருத்தரங்கம் நடைபெற்றது. நேற்று பரணி பார்க் பள்ளியினுடைய அறிவியல் கண்காட்சி, இன்று பரணி வித்யாலயா பள்ளியினுடைய அறிவியல் கண்காட்சி. மொத்தம் 6000 இளம் விஞ்ஞானிகள் இதில் பங்கு பெற்றிருக்கிறார்கள். சுமார் 2000க்கும் மேற்பட்ட அறிவியல் படைப்புகள், ஆய்வறிக்கைகள் இதிலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. சமுதாயத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கெல்லாம் குழுவாக சேர்ந்து அறிவியலினுடைய அடிப்படையிலே தீர்வு காண வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு எங்களுடைய நிறுவன அரங்காவலர் ஆர் சாமியப்பர் அவர்களுடைய நினைவாக இதை தொடர்ந்து வெற்றிகரமாக மாணவர்கள் பயன்பெறும் வகையிலே நடத்தி வருகிறோம். தேசிய குழந்தைகள் அறிவியல் மாநாட்டில் சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வறிக்கைகள் அடுத்தபடியாக மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் தேசிய அளவிலும் அந்த ஆய்வறிக்கைகள் எல்லாம் அடுத்த அளவிலே அனுப்பப்பட்டு அதற்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்படுகிறது. தேசிய குழந்தைகள் அறிவியல் மாநாட்டில் பங்கு பெற்ற அனைத்து குழந்தைகளுக்கும் மத்திய அரசினுடைய அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் சார்பாக அனைவருக்கும் இந்திய அரசினுடைய சான்றிதழ் வழங்கி அவர்கள் அனைவருமே கௌரவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த சா மட்டும்தான் நெய் ஆமா கேட்டு